மாவடுதான் யாரு கடிச்சு போட்டிருப்பா? மாடிப்படையில கடிக்குதுன்னா ஜானகி தானே போட்டிருப்பா. மாவடி கடிக்குதுன்னா மாசம்தான் மாசம்தான் மாசம்தான். டிரைவர் டிரைவர் என்ன வண்டிய உடனே தேட வந்தாருக்கு. என்னங்க 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 ஏண்டி வாழ் வாழ் கத்துற? அந்த பாதான் கத்துறேன். எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. டிரைவர் வாங்க. எல்லாம் கேக்குது. என்னங்க இதெல்லாம் சரியா இருக்கா பாருங்க. ஆமா, இதுங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டிய சாமான்களாச்சே, இப்ப ஏன் அள்ளிட்டு வந்த? நீங்க எப்பவுமே இருட்டு வந்த பிறகுதானே நெருப்பெட்டியை தேடுவீங்க. அத காலகாலத்துல வாங்கி வச்சுட்டா நிம்மதியா அடிக்கலாம் இல்ல? ஆமா, என்ன இது? குழந்தைக்கு பால் குடுக்கிறது. ஆமா, இத வாங்கி வைக்க வேண்டிய காலம் இப்ப நமக்கு என்ன வந்துருச்சுங்கிற? காலம் வந்து 3 மாசம் ஆச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு வருத்தம். என்னது? இந்த காலத்து சின்ன சிறுசிங்க தான் தாய்ப்பால் கொடுத்தா உடல் கட்டு குலைஞ்சிடும்னு பயந்து குட்டி பால் கொடுக்கறாங்க. ஏதோ இத்தனை வயசுக்கு அப்புறம் பகவான் நமக்கு இன்னொரு குழந்தை கொடுத்திருக்காருன்னா நீயுமா? கடவுளே கடவுளே, இவரு எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு இல்லைங்க, ஜானகி. நீ என்ன சொல்ற? ஜானகிக்கு 3 மாசமா? ஆமாடா. சுத்த கிராக். இன்னும் பரீட்சை நடக்கல, மார்க் எத்தனைங்கற? என்னடா உளற? நீதான்டா கிராக். இந்த விஷயத்துல போய் பரீட்சையும் மார்க்கும் என்னடா வேண்டிருக்கு? வந்து பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியல, அதுக்குள்ள இதெல்லாம் அள்ளிட்டு வந்து இருக்கிறவன எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு. கேட்டீங்களா கேட்டீங்களா? பிறக்க போறது பொண்ணா ஆனான்னு தெரியலங்கிறான். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு பிறக்க போகுதுங்கிறது சங்கர் ஒத்துக்கிறான். பாத்தீங்களா? நீ அதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னான் பாரு, நான் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? இன்னும் பரீட்சையே நடக்கல நானே. அது என்ன எங்கேயோ இழுத்துக்கிட்டு போகுது. நில்லுங்க. வேற ஏதோ அர்த்தத்தை கொடுக்கு. உங்களுக்கு தான் எதுவுமே நேரான அர்த்தம் கொடுக்காதே. சங்கர் சொன்னதும் இருக்கட்டும், நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறதும் இருக்கட்டும். நான் கையும் மெய்யுமா கண்டுபிடிச்சுதான் ஜானகி கர்ப்பங்கிற முடிவுக்கு வந்தேன். எப்படி? இருங்க, இது என்ன பாருங்க. மாவடு. மாவடு தான். முழுசா இருக்கா? அணில் கடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, அணில் கடிச்சா மரத்தடையில போடும், மாடிப்படியிலையா கொண்டு வந்து போடும்? கொஞ்சம் என்ன? ஆமா, இந்த இடத்துலதான் எனக்கும் கொஞ்சம் குழப்புது. ஒரு குழப்பமும் இல்ல. மாடிப்படியில ஏறி இறங்குறது யாரு? சங்கர். ஐயோ, ஜானகி கூட. ஜானகி. அப்போ ஜானகி தானே கடிச்சு போட்டு இருக்கோம். இருக்கலாம். அப்படின்னா? அப்படித்தான். அப்படி வாங்க. என்னங்க அங்க பாருங்க, அங்க பாருங்க. பாத்தீங்களா? டக்கு டக்கு நடந்து வர்ற பொண்ணு இப்போ என்னமா தாங்கி தாங்கி தயங்கி தயங்கி வர்ற. பாத்தீங்களா? அடி என் தங்கம். என்னங்க என்னங்க 3 மாசத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. பாருங்க பாருங்க, எங்க போறா பாருங்க. எங்க போறா? மாமரத்துக்கிட்ட தான் போறா. மாங்காய் பறிக்க போறா. அங்க பாரு, பெரியவத்தான் பறிக்கிறா. ஆமாங்க. பெரியவத்தான் கடிக்கிறா. ஆமாங்க. அப்போ 3 மாசம் யாரு? பெரிய தாருங்க. யாரா இருந்தா நமக்கு என்ன? ஏம்மா, நீ இப்ப முழுகாம ஜானகி வாங்க. எங்க இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பரப்பிட்டு மூட்டை முடிச்சோட வந்திருக்கிறத பார்த்தா இங்கே பர்மனண்டா டேரா போட வந்த மாதிரி இருக்கே. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அக்கா முழுகாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டு. அதுக்கு இத்தனை பேர் வரணுமா? அவளை பார்க்கணுங்க ஆசை எல்லாருக்கும் தானேமா இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஆசை இருந்தா அந்த அம்மாவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்திருக்கலாம், வேண்டியதை செஞ்சிருக்கலாம். அதானே முறைன்னு சொல்லுவாங்க. அது வந்தம்மா 7வது மாசத்துல அழைச்சிட்டு போய் வழகாப்பு போடுறது வழக்கம். இப்ப 3வது மாசத்துல வந்து பார்த்து அவ ஆசைப்படுறத கொடுத்துட்டு போறது ஒரு முறை. அதனால்தாம்மா பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீயும் 2 எடுத்துக்க. ஐயா மூடுமா மூடுமா, உன் மூட்டை எங்க அவுக்காத. ஆப்பிள் பழத்தையும் அல்வாவையும் திங்கிறதுக்கு ஆள் இல்லாம இங்க சீரழிஞ்சு கிடக்குது. கண்ட எண்ணெயில கடலமாவை போட்டு சுட்ட பலகாரத்தை கொண்டு வந்துட்டிய. உன் மூட்டை அவுக்கிறதுக்கு முந்தைய அதுல வீசுற வாடைய மூச்சே அடிச்சணும் போல இருக்கு.
பலார மூட்டையாது உங்க வீட்டு தர்தரத்துல மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கீங்க. அம்மா உங்க மூட்டை எங்க அவுக்காதீங்கம்மா. எங்க இப்படி திடீர்னு பெரிய பொண்ணுக்கு ஆமா பார்க்க வேண்டியதானே. நீங்க பார்த்தாதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா என்னமோ ஒரு நல்ல வாசனை வருது. என்ன வாசனை? கரெக்ட், தமிழ்நாட்டு பலகார வாசனை வருது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாசனை தெரியாதா? பெரிய பொண்ணுக்கு சீடை முறுக்கு அதிரசம் பிரமாதம். இந்த காலத்துல பலகார கடைக்கு போனோம்னா என்னென்னமோ புதுசு புதுசா செய்யறான். பேர் என்ன கேட்டாக்கா குல்பர்கா பேணிங்கிறான். ஒரு கைய பலகார கடையில் நீட்டும் போது இன்னொரு கை டாக்டர் நீட்டு வேண்டாரு. கொண்டு போய் கொடுங்க. எப்படி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுனால தெரியுமா? சுத்தமான நெய்ல செஞ்சிருப்பாங்க. சுத்தமான நெய். அந்த அம்மா பலகாரத்தையே மூட்டை கட்டு வந்தாங்க. இல்லடி, தாய் பாசத்தையே மூட்டை கட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. அது பெத்தவங்க மேல பாசம் உள்ளவங்களுக்கு இல்ல புரியும். இந்தம்மா என்னம்மா இது? ஒண்ணும் இல்லம்மா, முறுக்கும் சேடையும். என்னம்மா இது? மூட்டைய கூட அவுக்காம அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறியே. உள்ள ஜானகி இருந்திருப்பாளே, அவளுக்கு உன் கையால 2 கொடுத்திருக்க கூடாது? ஓ, உங்க அம்மா கையால கொடுத்து அதை ஜானகி வாங்கி சாப்பிட்டு அந்த பலகாரத்தோட வாசனையை பத்தி என்னமா சொல்லியிருக்கா பாரு. சரி புறப்படுங்க. என்னப்பா இது இப்பவே புறப்படுறீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்ல? அதுக்குன்னு உட்காராம கூடவா போகணும்? இருக்கட்டுமா, உள்ளூர்ல தானே இருக்கோம், அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம், மணிக்கணக்கா பேசுறோம். புறப்படுங்க. சரிம்மா. வரீங்க? வாங்க. சீக்கிரம். என்ன டிலே? அப்ப நாங்க வர்றோம். என்ன சம்பந்தி அதுக்குள்ள பொறுப்பீங்க? வந்தோம், பார்த்தோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம், போக வேண்டியதானுங்களே. ஒரு வேளை சாப்பிட்டு போங்களேன் சம்பந்தி. பரவாயில்லைங்க, வீட்டுக்கே போய் சாப்பிட்டு. அப்படியா? ஓ சரி. அவர் என்ன அர்த்தத்துல போறாரு தெரியுமோ? ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போனா எவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிச்சிட்டு வெளியே போகணும் அப்படின்னு கத்து போறாரு. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உள்ள போய் சாப்பிடுயா ப்ளீஸ். மாப்பிள, இந்த மாதிரி நான் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு. ஆமா, இந்த மாதிரி சாப்பாட பார்த்து ரொம்ப நாளாச்சுல, அதான் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. என்னம்மா இது? ஏன்பா, இங்கேயே தங்கி தின்னுட்டு இருக்கிற மத்தவங்களுக்கு தான் கேவலத்தை பத்தி தெரியலனா நீங்களும் அப்படி நடந்துக்கணும். என்னம்மா சொல்ற? என்னவா, நம்ம குடும்பத்தாரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த சொந்தக்காரங்களும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தா என் மாமனார் மாமியார் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா, நாங்க வந்த உடனே புறப்பட்டுட்டோம். உன் மாமனார் தான் ஒரு வேளையாவது சாப்பிட்டுட்டு போனோம்னு வற்புறுத்தி சொன்னாரு. அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்க அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னா எங்களுக்கு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இப்படித்தான் உங்க பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என் மாமனார் அவங்கள பார்த்து இங்கே இருங்கன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. சொன்னாதே போதும்னு அவங்க பர்மனண்டா இங்கேயே பட்டறை போட்டாங்க. அவங்க சமையல்காரவங்க, அதை விட பெருந்தன்மை அங்க எதிர்பார்க்கலாமோ? தொழில வச்சுதான புத்தியும் இருக்கும். ஏன் நீங்க மட்டும் என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறீங்க? நப்பாலனா கரிச்சனை சீட்டு விக்கிறவர் தானே. உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துரும் பெருந்தன்மை? ஐயோ, இது என்ன அசிங்கம்! ஒரு பொண்ணை கொடுத்துட்டு குடும்பமே அங்க உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்குன்னு ஊரே காரி துப்பாப்பா. இன்னும் நீங்க போயிடுவீங்க, இங்க இருக்கிறவங்க ஏன் தலைய போட்டு உருட்டுவாங்க. அம்மாடி, உன் தலையோ கௌரவமோ உருளாத அளவுக்கு இனிமே நாங்க நடந்துக்கிறோமா? உனக்கு இவ்வளவு ஒரு வருஷம் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். என்ன இருந்தாலும் நீ எங்க பொண்ணு இல்லையா ராஜா? ஏன் இன்னும் என்ன போதும். பணக்கார வீட்டு மருமகளே, அப்பாவை பார்த்து என்ன சொன்ன? நவ்வாலடாவுக்கு அர்ச்சனை சீட்டு விக்கிறவர்னா? இவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்க்கை பணம் உனக்கு அதிர்ஷ்ட சீட்டு விழுந்துச்சே, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? இத்தனை காலமும் அம்பாளுடைய அர்ச்சனை சீட்டை அப்பா வித்த புண்ணியம் தாண்டி அறிவு கட்ட முண்டம். ஜானகி, நீ கேள்விப்பட்டதில்ல? கோடி ஒரு வெள்ளைக்கு, குமரி ஒரு பிள்ளைக்கு, ரெண்டுக்கும் அவ்வளவு தாண்டி மவுசு. ஜாக்கிரதை.